காத்துக்கு என்னங்க பஞ்சம்? கட்லு போட்டு படுத்தா அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆனா அதிர்ஷ்ட காத்து அந்த பட்டணத்துக்காரன் சந்திரன் பக்கம் தான் வீசுது. என்னடா விளையாடுற? நீர்க்கண்ணனுக்கு பேசி முடிச்ச அந்த கோடங்கிக்காரன் பேத்திய அவன் தான் கட்டிக்க போறான். அது மட்டும் இல்லைங்க, அந்த கோட்டைக்குள்ள என்னமோ இருக்குன்னு இவ்வளவு நாளா அம்மி குத்துற மாதிரி அங்குலங்குலமா தேடி பார்த்தமே, அது என்னன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இத பாருங்க, மேல அதிகாரிகளுக்கு தந்தி கொடுக்க சொல்லி வர சொல்லி எழுதி கொடுத்திருக்கான். சாரதான் புது ஆபீசரா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் யாருன்னு நானே சொல்லிக்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. நீயே சொல்லுடா. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஐயாவோட நிலத்துல தான் இருக்கு. சர்க்காருக்கு தர்மமா கொடுத்துட்டார். இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? இவங்க தாத்தாவோட பெரியப்பா காலத்துல பத்த வச்ச அடுப்பு இன்னும் அணையாம எரிஞ்சுகிட்டே இருக்கு. ஏழை பசங்க அத்தனை பேத்துக்கும் இவங்க வீட்டுலதான் சாப்பாடு. விளம்பரமே எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம். ஏன்டா இவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்படியே சொல்லிட்டு போய் கடைசியில நான் பள்ளிக்கூடம் கட்டினதுல இருந்து தர்மாஸ்பத்திரி கட்டின வரைக்கும் சொல்லிட்டு போல் இருக்க. சரி, இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களுக்காக ஒரு நல்ல காரியமா தான். ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? மிஸ்டர் குமரி, ரயில்வேல நீ லைட் போஸ்ட் திங்கிற பெருச்சாளி இருக்குன்னு சொன்னது இவரத்தானா? ஐயோ, நான் ஐயாவை அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றேன்? என் பேச்சை கேட்டு நல்லபடியா நடந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். எடக்கு பண்ணுன இந்த ஊரை முழுங்கின கடல் ஒன்ன முழுங்க ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க ஆசை காட்டின மயங்கறதுக்கும் ஆத்திரப்பட்ட பயப்படுறதுக்கும் ஆளு நான் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட். நாளைக்கு வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள நல்ல முடிவுக்கு வந்துரு. என்கிட்ட ஸ்நேகம் வச்சுக்கிட்டா இந்த ஊருக்குள்ள எங்க வேணாலும் போகலாம் வரலாம். என்ன பகைச்சுக்கிட்ட இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. என் பேர் வீரபாகு. நான் கோபப்பட்டா சூரசம்காரம் தான். ஜாக்கிரதை. என்னங்க இன்னைக்கு பூரா ஒரே யோசனையில இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு. அது நல்லபடியா முடிக்கணுமே கவலையா இருக்கு. அதிகாரிங்க வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கும். ஆமா, அது என்ன பொறுப்பு நீ கேட்கவே இல்லையே? சொல்லக்கூடியதா இருந்தாதான் சொல்லிடுவீங்கல்ல. என்ன தாத்தா, மணி 3 போகுது, என்ன சாப்பிட வராம இருக்கீங்க? ஏன் தாத்தா, என் மேல ஏதாவது கோவமா? இல்ல, எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம போவோம்? எப்போ இருக்கிற வாயு எப்போ இருக்கிற வயிறு தானே. எல்லாமே எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீதான் மாறிட்ட. தாத்தா, ஊர்ல என்னென்னமோ பேசிக்கிறாங்கம்மா. நான் கேள்விப்பட்ட நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நீங்க கோவப்படுறது நியாயம் தாத்தா, ஆனா பயப்படுறதுதான் நியாயம் இல்ல. நான் சின்ன புள்ளையா இருக்கிறப்போ சந்திரனை புடிச்சு தர சொல்லி அழுகிறப்போ, இப்ப கை கெட்டாத தூரத்துல இருக்குமா பக்கத்துல வந்ததும் புடிச்சு தரேன்னு சொல்லுவீங்களே, இப்ப உங்க பக்கத்திலேயே வந்திருக்கு தாத்தா, எனக்கு புடிச்சு தர மாட்டீங்களா? அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னா நான் நிச்சயமா மறந்துடுறேன் தாத்தா. வேண்டாம்மா, வேண்டாம். அப்பா அம்மா இல்லாத உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்க்க நான் என்ன சிரமப்பட்டிருப்பேன். நீ எதை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவனை வர சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். தாத்தானா தாத்தாதான்.
புது மாப்பிள, ஐயா சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்கங்க. டேய் தூங்குடா, நீயே முழிச்சிட்டு இருக்க. நீ தூங்கு. நீ ஏன் முழிச்சிட்டு இருக்க? உங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைன்னு எனக்கு தெரியும். அச்சச்சோ. பால் குடுக்க போறேல்ல, அந்த டம்ளர்ல இருக்கே. அப்பா, டேய் கண்ணு, கொஞ்ச நேரத்துல என்ன கதிகலங்க வச்சுட்டியடா. நீ பேச ஆரம்பிச்சாலே என்ன பேச போறியோ நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீ தூங்க போறியா இல்ல நான் தூங்கட்டுமா? நானே தூங்குறேன். நீ தூங்கிட்ட அப்ப பேசாதப்பா, பேசாத, பேசாம படு. நீ இப்ப குடும்பஸ்தன் ஆயிட்ட, புத்தி வந்திருக்கும், பொறுப்பும் வந்திருக்கும் நினைக்கிறேன். 4 காசு இருந்தா தான் அந்த உலகம் நம்மள மதிக்கும். பங்குல பாதி தரும், நிம்மதியா இருக்கலாம். அந்த பொக்கிஷம் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடு. நீங்க அனாவசியமா அவஸ்தைப்படுறீங்க. ஒரு நாய்க்கு இருக்கிற நன்றி கூட நமக்கு இல்லன்னா நம்ம மனுஷனா பிறந்திருக்கவே கூடாது. சர்க்கார்ல எனக்கு கை நிறைய சம்பளம் தராங்க, சௌரியமா வச்சிருக்காங்க. எந்த குறுக்கு வழியிலும் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு நீங்க போலாம். ரொம்ப தெய்வீகமான கத்தி. அது கையில இருந்தா நினைச்ச காரியம் கைகூடன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்ன குத்துறது வீரபாகும் நீர் கண்ணனும் தான். அவங்கள இந்த கத்திக்கு அடையாளம் தெரியும்.